இப்போ நான் பார்த்துட்டு வர படம் தண்டுப்பாளையம். வெந்து தணிந்தது காடு, தண்டுப்பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. அப்படி வெளியில போறோம்பா, வெளில போ. வெந்து தணிந்தது காடு, தண்டுப்பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. தண்டுப்பாளையம் இந்த படத்தை தான் வெந்து தணிந்தது காடு, தண்டுப்பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. இப்போ தண்டுப்பாளையம் தான் படம் பார்த்துட்டு வரேன். தண்டுப்பாளையம் பூக்களின் வண்டுப்பாளையம், நல்லா இனிப்பான கற்கண்டு பாளையம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ப்ரெஸ்ஸில் ஏற்கனவே படம் பார்த்துருப்பீங்க. அந்த தண்டுப்பாளையம் படத்தை எப்படி தண்டுப்பாளையம் எப்படி இருந்துன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்திருக்கும். இளைஞர்களுக்கு, ஆமாம், இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எழுச்சியோடு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்த மக்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா இருக்குது படம், நல்லா அருமையாக இருக்குது. இதில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள், முன்பின் தெரியாதவங்க வந்து எதுவும் அட்ரஸ் கேட்டாலோ இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலோ, ஆமாம், எதனா ஃபோன் நம்பர் எதுவும் அந்த மாதிரி எதனா விஷயங்கள் கேட்டாலோ நீங்கள் தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்க. கதவை திறக்காமல் ஜன்னல் வழியாகவே பேசி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அப்படி நீங்கள் திறந்தீங்கன்னாக்கா, ஆமாம், பல விபரீதங்கள் எல்லாம் நடக்கும். அவங்க வந்து உள்ளே இருக்கிற நகை, பணம் அதெல்லாம் மட்டும் எடுத்துன்னு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உயிர் போகிறது இருக்குது. முக்கியமாக ரேப்லாம் வேறு பண்ணிடுறாங்க. அதனால் உங்களுடைய, ஆமாம், அதுவும் இல்லாமல் கதற பண்ணுறாங்கப்பா. அதெல்லாம் ரொம்ப இது என்னது இல்லை, அப்படி சொல்ல முடியாது. பொதுவாக இவனை பார்த்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது, இவனை பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காம உணர்ச்சி இருக்குது. அதனால் இப்போ இந்திக்காரங்க மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படி இல்லை. தமிழர்கள், இவங்க தெலுங்குக்காரங்க இல்லையா, மலையாளக்காரங்க, கன்னடக்காரங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் திருடன் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது. நம்ம வந்து மொத்தமாக வடநாட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் திருட்டுத்தனம் நடந்துட்டு தான் இருக்குது. உனக்கா சொல்கிறேன்டா தம்பி, வெந்த தண்டுப்பாளையத்துக்கு வணக்கத்தை போடு.